இந்த ரமலான் 17 ஆகிற போதுதான் அல்லாஹு அக்பர் பெரிய போர் ஒன்று காத்துக்கொண்டு நிற்கிறது. ரமலான் 17 பத்ர் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான களம். அபூஜஹில் போன்ற பெரும் தலைவர்கள், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தார்கள், மக்காவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பொருளாதாரம் போட வேண்டும். எல்லா தலைவர்களும் அதில் வருகிற லாபம் ₹1 கூட உங்களுக்கு இல்லை, முகம்மதை அழிப்பதற்குத்தான். இந்த வியாபார குழுவினுடைய தலைவன் யார்? அபு சுஃபியான். இவரை தலைவராக வைத்து பெரும் கொண்ட பொருளாதாரத்தோடு திரும்பி வருகிறார்கள். இதை அறிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல எப்படி தற்காப்புக்கு அனுப்பினாங்களோ அதே மாதிரியே தான் அனுப்பினார்கள். 40 பேர் கொண்ட ஒரு குழுவைத்தான் பெருமானார் அனுப்பினார்கள். தற்காப்புக்கு தான், உள்ள அழித்திடக்கூடாது. இது ஒரு தடவை அல்ல, பெருமானார் ஏறத்தாழ ஒரு 8 முறை இதற்கு முன்னால் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட அபூ சுஃபியான் லம்லம் இப்னு கிஃபாரி என்று சொல்லுகிற ஒரு தந்திரக்காரனை கடல் மார்க்கமாக அனுப்புகிறார். வேகமாக செல், முகம்மது அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் சூறையாடி விட்டார்கள் என்று சொல் என்று லம்லம் இப்னு கிஃபாரியை முன்னால் அபூ சுஃபியான் கடல் மார்க்கமாக அனுப்பி அவரும் தப்பிக்கிறார். இங்கு மக்கமா நகரத்திலே லம்லம் இப்னு கிஃபாரி உள்ளே நுழைகிற போது ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு, சட்டையெல்லாம் எல்லாம் கிழிச்சாச்சு, முகம்மது நம்முடைய பொருளை எல்லாம் சூறையாடி விட்டார் என்று மக்காவினுடைய தலைவர்களிடத்திலே சொல்லுகிற போது அபூஜஹில் கூட்டத்தை கிளப்புகிறார். இனியும் நாம் போர் செய்யாமல் இருந்தால், முகம்மதின் குழுவையும் நசுக்காமல் இருந்தால் சரியாகாது, போருக்கு புறப்படுங்க என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையிலே ஆத்திகாவின் கனவு. யார் அந்த ஆத்திகா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பிமா மாமி ஆத்திகா கனவு கண்ணுகிறார்கள். என்ன கனவு? மக்கா முழுக்க இரத்த ஆறு ஓடுகிறது. இந்த கனவை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார்கள். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டு, இதை யார்கிட்டையும் சொல்லாதேன்ட்டாங்க. பொதுவாகவே இப்படி ஒரு பழக்கம் சொல்லாதேன்டா சொல்லிடுவோம், பேசாம விட்டா கூட விட்டுலாம். சொல்லிட்டு இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா உடனே சொல்லிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, கனவை சொல்ல, அவர் கடை வீதியிலே சொல்ல, இது காது வழியாக சென்று அபூஜஹிலுக்கு கிடைக்கிறது தகவல். வேகமாக வந்தார் அபூஜஹில். ஆத்திகா கனவு கண்டாயா? 3 நாளில் மக்காவிலே இரத்த ஆறு ஓடுமா? இல்லை என்றால் உன் தலையில் எடுத்து விடுவேன் என்று பெண் என்று கூட பார்க்காமல் கன்னத்தில் அறைகிறான் அந்த கயவன். எல்லோரையும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த மக்காவின் தலைவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவங்க ஏதாவது போருக்கு போறதா இருந்தா அம்பு விட்டு பார்ப்பார்கள். ஒரு பக்கம் நேம் எழுதுவாங்க, ஒரு பக்கம் லாண்ட் எழுதுவாங்க. நேம் என்று வந்தால் போகலான்னு அர்த்தம், லாண்ட் வந்தா போகக்கூடாதுன்னு அர்த்தம். 5 தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அம்பு விட்டார்களாம். ஒவ்வொருத்தரும் அம்பை விடுவது. அபூஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் எல்லாம் அம்பு விடுறான். எல்லா அம்புமே லாண்டு தான் வருது, போகாத என்ன வருது? போக வேண்டாம், ஹக்கை எதிர்க்க வேண்டாம் என்றுதான் வருகிறது. ஆனாலும் அபூஜஹில் விடுவானா? கிளம்பியே தீர வேண்டும். இதுல உமையாவுக்கு இயற்கையிலேயே ஒரு குழப்பம். போருக்கு கிளம்புங்கள் என்று சொல்லுகிற போது உமையாவின் உள்ளத்தில் பயம் வந்து விட்டது. ஏன் தெரியுமா? பெருமானார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு வந்தால் உமையாவின் வீட்டில் தங்குவார்கள். உமையா மதீனாவிற்கு சென்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் வீட்டில் தங்குவார். ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மக்கா வந்த நேரத்திலே உமையாவை அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவுக்கு செல்கிறார், தவாப் செய்யலாம். போற வழியில அபூஜஹில் வந்துட்டான். போற வழியில அபூஜஹில், எங்கே அழைத்து செல்கிறாய்? மாதிரி காபத்துல்லாவுக்கு நான் அழைத்துக் கொண்டு செல்கிறேன். இவரை காபாவுக்கு அழைத்து செல்லக்கூடாது.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவுக்கு அபூஜஹலுக்கு சண்டை வந்துருச்சு. உடனே இந்த உமையா தன் தலைவன் அபூஜஹலுக்கு தோதுவாக பேசுகிறார். என் தலைவனை விட குரலை உயர்த்துகிறாயா அப்துல் ரஹ்மான், என் தலைவரை விட குரலை உயர்த்துகிறாயா? இப்பதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா உமையாவை பார்த்து சொன்னார்கள், உமையா, சில தினங்களுக்கு முன்புதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமையா அதிவிரைவில் இறந்து விடுவான் என்று சொன்னார்கள். உமையா அதிவிரைவில் சாகப் போகிறான் என்று சொன்னார்கள். முகமது அப்படியா சொன்னார் என்று கேட்டுவிட்டு மனைவி இடத்திலே போய் சொன்னாராம். இந்த மாதிரி முகம்மது நான் சீக்கிரம் இறந்துருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம மனைவியா இருந்தா அவர் சொன்ன சொல்லிட்டு போறாருங்க, உங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லைங்க, ஆயுசு நீளம்ங்க என்று சொல்லுவோம். ஆனா அந்த மனைவி சொல்லுச்சா, முகம்மது சொன்னாரா அப்ப நீ செத்துருவ. மனைவி கணவனை பார், முகம்மது சொன்னால் அவர் வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லை, கண்டிப்பாக நீ இறப்பாய். இந்த நேரத்திலே தான் பத்ருக்கான அழைப்பு வருகிறது. உமையா தலைவர் நீ புறப்பட வேண்டும் என்று அபூஜஹல் சொல்ல எவ்வளவோ மறுத்து பார்க்கிறார், முடியவில்லை, புறப்பட்டாக வேண்டும். விரைவு வாகனம், சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் வாகனத்தை முடிச்சுட்டான், விரைவு வாகனத்தை வாங்கி வைத்துக் கொண்டார். இப்பொழுது படைக்கான எல்லா தளங்களும் தயாராகிறது, எல்லா ஆயுதங்களும் படைக்காக தயாராகிறது. அன்பிற்குரியவர்களை வரலாறுகள் பேசும். அபூஜஹல் எல்லாம் இருக்கிறது என்ற ஆணவம். பொதுவாகவே உலகத்திலே நடைமுறை இதுதானே, பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், பதவி இருந்தால் எதையும் செய்யலாம், வலு இருந்தால் எதையும் செய்யலாம், கல்வி அறிவு இருந்தால் எதையும் செய்யலாம், இந்த 4 சக்திகள் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று மனிதன் நினைப்பான். அதே நினைப்பு தான் அபூஜஹலுக்கு வருகிறது. அவனிடத்திலே பணம் இருக்கிறது, பதவியின் மோகம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, 700 ஒட்டகங்கள் இல்லையா, 700 குதிரைகள், ஆயிரக்கணக்கான பேர்கள், 950 பேர்கள், வலிமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள். ஞானமும் இருக்கிறது, எந்த இடத்தை பிடிச்சா இவங்களை தாக்கலாங்கிற ஞானமும் இருக்கிறது. இந்த 4 சக்திகள் என்னிடத்தில் இருக்கிறது, அதனால் நான் இந்த குழுவை வென்றே காட்டுவேன் என்று புறப்படுகிறார். ஆனால் குர்ஆன் சொன்னதை மறந்து போனார். இந்த 4 சக்திகள் உள்ளவர்கள் ஜெயித்ததாக வரலாற்றில் ஒன்று கூட ஆதாரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, அல்லதீ லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், ஆது கூட்டத்தார்கள், அவங்கள மாதிரி ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஆது கூட்டத்தார்கள் 360 அடி உயரம், பாறைகளை உதைத்து விளையாடுவார்கள். பாறைகளை 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள், மௌத் 1000க்கு கம்மியா வரவே வராது. 300 வயசுக்கு மேலதான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்களாம். பையனுக்கு எங்க கல்யாணம் பண்றது 300 வயசுல, நம்மால் ஒரு 5-6 தலைமுறை காணாம போயிடும் இல்லையா. 300 1000 வயது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 60க்கு 70க்கு இடையிலேயே இந்த போடுன்னா இனி 1000 வயது என்ற அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல அவனை ஏற்கவில்லை என்றால் காற்றால் கூட அல்லாஹ் அளிப்பான். காற்றாலா? 4 திசைகளில் 3 திசைகள் மழை. நாங்க 7 லட்சம் பேர் இருக்கோம், நாங்க நின்னோம்னா மழை மாதிரி ஆயிடுவோம். எந்த காற்று எங்களை அளிக்கும்? அல்லாஹ் சொல்றான்ல, சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவு 8 பகல் அடித்த காற்று அவர்களை பனைமரத்தை சுழற்றுவதை போன்று சுழற்றி அடித்தது. இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். வலிமையால் எதையும் சாதிக்க முடியாது. பதவி ஃபிரௌன் ஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, நைல் நதியே என் ஆட்சிக்கு கீழ் தான் ஓடுகிறதுன்னா சொன்னான்ல. கடைசியில் அவன் நைல் நதிக்கு கீழே ஓடிட்டான். என்ன செய்ய முடிந்தது? பதவியால் எதையும் செய்ய முடியாது. நம்ரூத் பதவியால் எதையும் செய்ய முடியவில்லை. பணத்தால் ஷத்தாத் அழிந்து போனான். பணம் பணத்தால் ஷத்தாத் அழிந்து போனான். காரூன் அழிந்து போனான். வரலாறு பேசுகிறது, யாரும் பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஞான கல்வியால் சமூக கூட்டத்தை விட அறிவாளிகள் யாராவது இருக்காங்களா? பாறைக்குள்ள இருந்து ஒட்டகத்தை கொண்டு வான்னா, வந்த உடனே குட்டி போடணும்னா அல்லாஹ் எல்லாம் செய்தான். கடைசியில் அந்த சமூகம் அறிவாளி சமூகம் என்று ஓட்டப்பட்ட சமூகம், அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். இடிமுழக்கத்தால் இடிந்து போனார்கள். அது எவ்வளவு பெரிய அறிவாளி! அல்லாஹ் அடையாளமும் சொன்னான்.
நீ ஒட்டகத்தை கொன்னுட்ட, தௌபா செஞ்சுக்க, இல்லைன்னா முதல் நாள் உன்னுடைய முகம் மஞ்சளாகும், இரண்டாவது நாள் முகம் சிகப்பாகும், மூன்றாவது நாள் உடம்பு கருப்பாகும், நாலாவது நாள் நீ அழிந்து போவாய். இவ்வளவு அடையாளம் சொல்லி இஸ்திக்பார் செஞ்சானா, முதல் நாள் உடம்பெல்லாம் மஞ்சள் ஆனவன ஒருத்தர் இன்னொருத்தனை பார்த்து சொன்னானா, சாணிக்கு சொன்ன மாதிரியே மஞ்சள் ஆயிருச்சு, நாளைக்கு சிகப்பாக தான் பார்க்கலாம். நாளைக்கு சிகப்பாக தான் பார்க்கலாம். அடுத்த நாள் உடம்பெல்லாம் சிகப்பானது, கொழுப்பு மட்டும் குறையவே இல்லை. அடுத்த நாள் பார்த்துட்டு சொன்னானா, அவர் சொன்ன மாதிரியே சிகப்பாயிருச்சு, நாளைக்கு கருப்பாக தான் பார்க்கலாம். மறுநாள் கருப்பானது, அப்பயாவது தௌபா செய்யலாமே, அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்க்கிறான், மன்னிப்பை. மேகத்தெல்லாம் காணோம், அதனால இடி இடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, மழை வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, நாம அழிய மாட்டோம் இல்லையா என்று இருமாப்பு பேசினான். எல்லோரும் ஒரு மரத்தடியில் ஒன்று சேர்ந்தார்கள், இடி விழுந்தது, அழிந்து போனார்கள். குர்ஆன் பேசுகிறது. பாண்டுக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இந்த 4 சக்தியும் இருக்கிறது என்ற இருமாப்போடு அபூஜஹில் கிளம்புகிறான். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மூலமாக அங்கே கிடைக்கிறது. மதீனாவுக்கு செய்தி போயிடுச்சு, இப்படி போர் செய்வதற்காக, உங்களை அழிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். கிளம்பும் போது அபூ சுஃபியான் உள்ள ஊருக்குள்ள போறாரு. இவங்க கிளம்பிட்டாங்க, அபூ சுஃபியான் உள்ள போறாரு. போய் சொன்னாரு, நம்ம பாதுகாப்போடு வந்துட்டோம், போர்லாம் வேணாங்கிறார். அபூஜஹில் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது, அழிப்பதற்கான தருணம் வந்து விட்டது. அழிய போகிறவன் நினைப்பான் நாம் அழிக்கப் போகிறோம் என்று. அழிப்பதற்கான தருணம் வந்து விட்டது, கிளம்பியே தீர வேண்டும். படையோடு புறப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அழைத்து பெருமானார் ஆலோசனை நடத்துகிறார்கள். முன் யோசனையும் ஆலோசனையும் இல்லாமல் பெருமானார் எந்த காரியத்திலும் இறங்கியதில்லை. தானும் யோசனை செய்து ஆலோசனைக்காக தோழர்களை அழைத்து இப்படி படையெடுப்பதற்காக தயாராகி வருகிறார், நாம் அவர்களை எதிர்த்து படை நடத்தலாமா என்று கேட்க, முன்னால் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு துள்ளி குதித்து எழுந்து, நாயகமே படை நடத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஹாபாக்களை நோக்கி பார்க்கிறார்கள். படை வருகிறார்கள், படை நடத்தலாமா? மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு துள்ளி குதிக்கிறார்கள். மூன்றாவது முறையும் அபூபக்கர் ரலியல்லாஹு எழுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர், நீங்கள் முஹாஜிர்கள், நாம் அன்சாரிகளின் இடத்தில் மக்காவில் இல்லை, நாம் மதீனாவில் தங்கி இருக்கிறோம், அவர்களின் அனுமதி வேண்டாமா? அவர்களின் அனுமதி வேண்டாமா என்று கேட்கிற போதுதான் 2 தலைவர்கள் எழுகிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, 2 பேர்களும் எழுந்து கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலே, என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? மலையிலிருந்து நீங்கள் குதிக்க சொன்னால் ஏன் என்று கேட்காமல் குதிப்போம். கடலில் நீங்கள் இறங்க சொன்னால் ஏன் என்று கேட்காமல் இறங்குவோம். அதனால் போர் செய்வதற்கா எங்களை கொடுத்து உங்களை காப்போம். அன்சாரிகள், எங்களை கொடுத்து உங்களை காக்கிறோம், புறப்படலாம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கும் கூட விதிமுறைகளை விதிக்கிறார்கள். கண்டிப்பா வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துடக்கூடாது, வீட்டில் இருக்க எல்லாரும் வரக்கூடாது. வீட்டை பாதுகாக்க ஒருவர், போருக்கு ஒருவர். 15 வயதை கடந்தவராக இருக்க வேண்டும், பாலிகாக இருக்க வேண்டும் என்ற கட்டளைகளை எல்லாம் பெருமானார் பிறப்பிக்கிறார்கள். இந்த வீட்டுக்கு ஒருத்தர்னு சொல்லும் போது சஅத் ரலியல்லாஹு தஆலா, ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களும் செல்லுகிறார்கள். ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா தகப்பனார், சஅத் ரலியல்லாஹு தஆலா மகன். வீட்டில சஅத் ரலியல்லாஹு சொல்றாரு, நான் போறேங்கிறார். ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா, நீ சின்ன பையன், 18-19 வயசு தான் உனக்கு ஆச்சு, நீ வானா, நான் போறேன் போருக்கு, நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நான் போகிறேன், அதனால் நீ வீட்டில இரு என்று சொல்ல, மகன் சஅத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, பாப்பா இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை. இது சுக பிரச்சனை அல்ல, இது சொர்க்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதிலே நான் உங்களிடத்திலே சமரசம் செய்து கொள்வதற்கு தயாரில்லை. இந்த பிரச்சனை ரசூலுக்கு செல்கிறது. சீட்டு போட்டார்களாம், மகனின் பெயர் வருகிறது. சஅத் ரலியல்லாஹு தஆலா போருக்கு தயாராகிறார்கள்.
15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வர வேண்டும். ஆனால் அங்கே சஹாபாக்களுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கொடுத்த வீரமும் யகீனும் ஈமானும் எவ்வளவு தெரியுமா? உம்மே கஃப்ரா தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள். நாயகமே, இவர் முஅப்பித் வயது 11, இவர் முஆத் வயது 9. 2 பேர்களையும் நீங்கள் போருக்கு அழைத்து செல்லுங்கள். நல்ல சண்டை போடுவாங்க. இல்ல 15 வயதுக்கு மேல் தான் நான் அழைத்து செல்லுவேன். இல்ல நீங்க வேண்ட சண்டை வச்சு பாருங்க, 2 பேரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் எப்படி நீங்கள் சண்டையிடுகிறீர்கள், சண்டையிட்டு காட்டுங்க. அப்ப தம்பிக்கார அண்ணன் போய் சொன்னாரு, இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நீ தோற்று விடு, காலம் முழுக்க நீ என்ன சொல்கிறாயோ நான் கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் நீ தோற்று விடு. அண்ணனும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தம்பி சண்டை போடுற மாதிரி போட்டு அண்ணன் நெஞ்சில ஏறி உட்காந்துட்டாரு. தம்பிக்கு அனுமதி கொடுத்த நாயகம் அண்ணனை விட்டுருவாங்களா? தம்பிக்கு அனுமதி கொடுத்து அண்ணனுக்கு கொடுக்கணும்ல. துல்பிக்கார் வாழ், பெருமானார் தன் வாளை எடுத்து கொடுத்து போருக்கு புறப்படுங்கள். போர்க்களத்திற்காக அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும், முஹாஜிர் வந்திருக்கிறாங்க. அன்சாரி தோழர்கள் ஏற்கனவே முஹாஜிர்களுக்கு அள்ளி கொடுத்தவர்கள், இருக்கிற அத்தனையும் கொண்டு வருகிறார்கள். 70 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தில் 3 பேர், சிரவாட்கள் 313 பேர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படுகிற போது அவர்களிடத்தில் என்ன இருந்தது தெரியுமா? எல்லா தஃசீர்களும் சொல்லும், புறப்படுகிற போது அவர்களிடத்தில் 4 இருந்தது. ஈமான், அமல், ஹக்கு, சபுர். இதைத்தான் வல்லாஸ்ரீ சூராவிலே அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ் ஸப்ர். இந்த நாளும் தான் அவர்களிடத்தில் இருந்தது. ஈமான் நிறைவாக இருந்தது, அமல் நிறைவாக இருந்தது. போர்க்களத்திற்கு செல்லுகிற போது கூட நோன்பு நோற்றுக் கொண்டு சென்றவர்கள், நோன்பாளிகளாக சென்றவர்கள், சத்தியத்திற்காக சென்றவர்கள், பொறுமையோடு இருப்பவர்கள் புறப்படுகிறார்கள். போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலாவை மதீனாவிலே வைத்து விட்டு செல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை மதீனாவிலே விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மகள் ருக்கையாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் ருக்கையாவை கவனித்துக் கொள்ளுங்கள், போருக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் விட்டு விட்டு புறப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைகிற போது இந்த இடத்திலே தங்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா 22-23 வயது சஹாபி, நாயகமே இது அல்லாஹ்வின் உத்தரவா உங்கள் அபிப்பிராயமான்னு கேட்டார். அந்த இளைஞன் கேட்கிறார், இது அல்லாஹ்வின் உத்தரவா உங்கள் அபிப்பிராயமா? இல்ல, என் அபிப்பிராயம் தான். அப்படியானால் இந்த இடம் தங்குவதற்கு தகுதியான இடம் இல்லை, நாம் வேறு இடம் செல்லலாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 22 வயது இளைஞனின் சொல்லையும் மதிக்கிறார்கள். நாம இருந்தா, நான் நபி, நான் சொல்றத நீ கேளு, இங்குதான் தங்க வேண்டும் என்று சொல்லிவிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்னுல் முன்திர், இவரின் ஆலோசனையை மதிக்க வேண்டும் என்று இந்த இடம் வேண்டாம், புறப்படுங்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தங்கி இருக்கிறார்கள். உளவு வேலை பார்க்கப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா போகிறார்கள். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டு வரலான்னு போறாங்க, கேட்டு பார்க்கறாங்க. அறிவாளி அலி ரலியல்லாஹு தஆலாவே தடுமாறிக் கொண்டிருக்கிற போது தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக சென்ற 2 பேர்களை அழைத்து வருகிறார்கள். எதிரணியிலே தினமும் எத்தனை ஒட்டகை அறுத்து சாப்பிடுகிறார்கள் கேட்டாங்க. ஒரு நாள் 9 ஒட்டகம் இருக்கிறாங்க, ஒரு நாள் 10 ஒட்டகம் இருக்கிறாங்க, ஒரு நாள் 9 ஒட்டகம், ஒரு நாள் 10 ஒட்டகம். பெருமானார் முடிவு செய்தார்கள், அப்ப 900 1000 பேர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகளை கவனிக்கிறார்கள். கவனித்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலே தங்கி இருக்கிறார்கள். அதற்குள்ளே அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி எழுதுவார்கள், அழுதார்கள், சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், நாயகமே ஏன் இப்படி அழுகிறீர்கள்? சௌர் குகையிலே நான் அழுதேன், எனக்கு ஆறுதல் சொன்னீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நாங்க 313 பேர் இருக்கிறோம். 313 பேர் எங்களை தாண்டியா தொட முடியும்? அல்லாஹு அக்பர். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே இந்த போர்க்களத்திலே தோல்வி மட்டும் தழுவி விட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒருவரும் இருக்க மாட்டார்கள் ரப்பே. அதனால் ரப்பே வெற்றியை கொடு. சஜிதாவிலே விழுந்து தாகா ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கேட்டார்களாம், சஹாபாக்களிலேயே பெரிய வீரர் யார் அடியே? அலி ரலியல்லாஹு மாதிரி வீரர் யாரும் இல்லையே, தங்களைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சு கேட்கிறாங்க. சஹாபாக்களிலேயே பெரிய வீரர் யார்? அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, சஹாபாக்களிலேயே பெரிய வீரர் அபூபக்கர் ரலியல்லாஹு தான். என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரசூலையே அவரிடத்தில் மட்டும்தான் ஒப்படைத்தார். வேறு யாரை நம்பியும் ரசூலை ஒப்படைக்கவில்லை. மதீனாவிற்கு செல்லுகிற போதும் அபூபக்கர் எல்லோரையும் கொன்று குவிக்க 1000 பேர்கள் 950 பேர்கள் சூழ்ந்திருக்கிற போதும் கூட அந்த கூடாரத்திற்குள் ஒரே ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு மட்டும் தானே அனுமதி. அதனால் எல்லோரை விட பெரிய வீரர் அபூபக்கர். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அல்லாஹ் என்ன வேலையெல்லாம் செஞ்சான் தெரியுமா? அந்த அழுத அழுகை, அவர்கள் செய்த துவா, இன்றைக்கும் ஒரு முஃமின் அழுகும் அழுகை, அவன் செய்யும் துவா அரிசி தட்டும் என்பதற்கு அண்ணல் பெருமானார் அன்றே பாடம் சொன்னார்கள். நம்ம கவலைகள் அல்லாஹ்விடத்தில் சஜிதாவிலே விழுந்து அழுதால் அரிசி தட்டும். பெருமானார் அழுத அழுகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை ஒரு ஜிப்ராயில் போதும் இல்லையா, பூமியவே புரட்டிடுவாரு. 600 ரெக்கைகளை கொண்ட ஜிப்ராயில் அவர்களின் அவர்களுடைய ஆற்றல் ஷதீதுல் குவா, அவருடைய சக்தி என்ன தெரியுமா? 2 ரெக்கையை வச்சு பூமியை புரட்டி விட்டுருவாராம். 2 ரெக்கையை வச்சு பூமியை புரட்டிடுவார். அது மாதிரி எத்தனை ரெக்கை அவருக்கு? 600 ரெக்கைகளுக்கு சொந்தக்காரர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சாவே வேலை முடிச்சு. ஆனாலும் ரசூலுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக 1000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறார். அவங்க 950 தான், உங்களுக்கு 1000. பெருமானாரின் அழுகை தொடர்கிறது. 3000 மலக்குகள் முஸவ்விமீன், ஆயுதம் தாங்கிய 3000 மலக்குகள். அல்லாஹு அக்பர். அப்பொழுதும் பெருமானார் அழுகிறார்கள். 5000 மலக்கு, இந்த 950 பேருக்கு 5000 மலக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அதனாலதான் ஆன்மீகவாதிகள் எழுதுவார்கள், நாயகமே ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நானே களத்தில் இறங்குகிறேன். வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. போருக்கு செல்லுங்கள், வெற்றியை கொடுப்பவன் நான். புறப்படுங்கள். சயஹ்ஸமுல் ஜம் வ யுவல்லூன துபர். பெருமானார் கூடாரத்திலிருந்து வருகிறார்களே, எல்லோரும் ஒன்று சேருங்கள், எதிரிகள் விரண்டோடட்டும். வெளியே வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபை சரி செய்வார்கள். சஃபை சரி செய்கிறார்கள். அதுல சவாத் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் முன்ன பின்னுமா நிற்கிறார். பெருமானார் வாளினுடைய பிடியை பிடித்து வயிற்றிலே தட்டி சஃபை நேராக நில்லுங்கள். நாயகமே எனக்கு வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, வயிற்றிலே குத்தி விட்டீர்கள். இந்த நேரத்திலும் நீளமாக நடந்தவர்கள் தான் நாயகம். வேகமாக தன் ஆடையை தூக்கி குத்திய வாளின் பிடியையும் கொடுத்து, சவாத், அதற்கு பகரமாக என் வயிற்றிலே நீ குத்திக்கொள், என் வயிற்றிலே குத்திக்கொள் சவாத், பழிதீர்த்துக்கொள் சவாத். போர்க்களத்திலே கூட நீதம் தவறவில்லை. இப்பொழுது நான் எதிரணியில் இருப்பவர்கள் முதலில் மல்யுத்தம் நடத்தலாம், அதற்கு பிறகு போரை வைத்துக் கொள்ளலாம். மல்யுத்தம் நடத்தலாம் என்று சொல்ல எதிரி அணியில் இருந்து 3 பேர்கள் உத்பா, ஷைபா, வலீத் வந்து களத்திலே குதிக்கிறார்கள். உத்பா, ஷைபா, வலீத். ஷைபா கிழட்டு சிங்கம், உத்பாவும் வலீதும் இளைஞர்கள் களத்திலே குதிக்கிறார்கள்.
இவங்க களத்துல குதிச்ச உடனே அன்சாரிகள் வேகமாக பாய்கிறார்கள். நாங்களும் களத்திலே குதிக்கிறோம், 3 அன்சாரிகள். அப்பதான் அன்சாரிகளோடு நாங்கள் போர் செய்ய தயாராக இல்லை. எங்களுக்கு தேவை எங்க ஊர்க்காரங்களோட தான் நாங்கள் போர் செய்யணும். எங்கள் ஊர்க்காரர்களோடு நாங்கள் போர் செய்ய போகிறோம் என்று சொல்ல, இப்பொழுதுதான் களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, உபைதா ரலியல்லாஹு தஆலா 3 பேரும் களத்தில் குதிக்கிறார்கள். ஆனால் 3 பேரிடத்தில் இருக்கிற வாள் 2. அவங்க பளபளக்கும் வாளுக்கு சொந்தக்காரர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு துணியில சுத்தி வச்சிருக்காங்க வாளை. துணியில பளபளக்கும் வாளோடு வருகிறார்கள். 3 பேருக்கு 2 வாள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவுக்கு காத்திருந்தார்கள். முபாரஸா, இந்த மல்யுத்தம் துவங்குகிறது. காஞ்சி விட்டும் நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷைபாவின் தலையை எடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா உத்பாவை வென்றார்கள். உபைதா ரலியல்லாஹு இடத்துல வாள் இல்ல. வலீத் உபைதா ரலியல்லாஹுவினுடைய காலை வெட்டி விடுகிறார். வேகமாக சிரிப்பாய்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா தோளிலே போட்டுக்கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா உபைதாவை வெல்கிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா வலீதை வெல்கிறார்கள். உபைதா ரலியல்லாஹுவினுடைய கால் போகிறது. ரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே படுக்க வைக்கப்படுகிறது. தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபைதாவை பார்த்து கேட்டார்கள், உபைதா, உமக்கு சுகம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா? என்ன வேண்டும் உபைதா? நாயகமே, எனக்கு 2 வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. நாயகமே, எனக்கு சுகம் வேண்டாம், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். நான் இஸ்லாத்திற்காக என்னை அர்ப்பணிக்க தயாராகிறேன். குற்றுயிராக இருந்தார்கள். மதீனா செல்லுகிற வழியிலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார். பத்ர் போர்க்களத்தில் மொத்தம் ஷஹீதானவங்க நான் பின்னால் சொல்லுவேன் 14 பேர். அதுல 13 பேர்கள் பதிலிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். உபைதா ரலியல்லாஹு மட்டும் தனியாக அடக்கப்பட்டிருக்கிறார்கள். மல்யுத்தத்திலே வெற்றி கிடைத்தவுடன் போர்க்களத்தை துவங்கலாம் என்று போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. போர்க்களத்தை துவக்கலாம். போர் துவங்குகிறது. அல்லாஹு அக்பர். மலக்குகளின் உதவியை சஹாபாக்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். அபுல் யஸார் புல்தடிக்கு பயில்வான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் 32 வாள்களோடு அபூஜஹலை வென்றுவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் அபூஜஹல் குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார். 2 சிறுவர்கள் வருகிறார்கள், முஅவ்வித், முஆத். அந்த 9 வயதும் 11 வயதும் வருகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், யா அம்மி, மன் அபூஜஹல்? யார் அந்த அபூஜஹல்? இதோ போய் கொண்டிருக்கிறாரே குதிரையில, அவர்தான் அபூஜஹல். 2 பேரும் சென்றார்கள். வேகமாக சிட்டு சிறுவர்கள் ஓடினார்கள். ஒருவர் அபூஜஹலின் ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினார், ஒருவர் நெஞ்சிலே பாய்ச்சினார். கீழே விழுந்தான் அபூஜஹல். பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ஒரு நியதி இருக்கிறது. சயஅலமுல்லதீன ஸலமு அய்யமுன்கலபின் யன்கலிபு. பெரிய பெரிய ஆட்களை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு சின்ன சின்ன ஆளை தான் பயன்படுத்துறான். நம்ரூத அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பெரிய அல்லாஹ் உள்ள கோசுதான். சின்ன சின்ன ஆள் அபூஜஹலை அழிப்பதற்கு. ஆனால் அவர்களுடைய ரூஹ், அபூஜஹலின் ரூஹ் இந்த 2 பேரால் அல்ல. அர் ரஹ்மான் சூரா இறங்குகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் போய் மக்கா காபத்துல்லாவிலே இதை ஓதுவது? எல்லாம் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற வேலை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் ஓதுகிறேன் நாயகமே. எதிரிகள் எல்லாம் நையப்புடைத்தோடுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இல்ல, நான் ஓதுகிறேன் நாயகமே. சென்றார். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் காபாவிலே இருக்கிற போது அர் ரஹ்மானை ஓத நையப்புடைத்தார்கள், காதை அறுத்தார்கள். ரத்தத்தோடு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரத்தத்தோடு வருகிறார்கள். ஆனா பார்த்தா பெருமானார் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். நாகமே, நான் அழுது கொண்டு ரத்தத்தோடு வருகிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களே. இல்லை, இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள்,
இந்த அபூஜஹில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் காதை அறுத்தார். ஒரு நாள் வரும் அவன் தலையை நீதான் அறுப்பாய், ஒரு நாள் வரும் அவனை நீதான் வெற்றி கொள்வாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். அது நடந்தது பத்ரில். போர்க்களம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் உமையா, இந்த இடத்தில் ஷைபா சொன்ன இடத்தில் அவர்கள் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் வெற்றியை கொடுத்தார். 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்கள் 70, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் 70. இந்த கலீபே பத்ர் இன்னைக்கு பார்த்தா தெரியும். இந்த 70 பேர்களையும் போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது நடந்து விட்டதா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நாயகமே மூத்தா போனவங்க பேசுவாங்களா? கேட்பாங்களா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்பாங்களா? உம்மை விட நன்றாக கேட்கிறார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 70 கைதிகளின் விஷயத்தில் என்ன செய்யலாம்? கத்தாதா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா 2 மலைகளுக்கு இடையிலே போட்டு 70 பேர்களையும் தீயில் இட்டு கொண்டு விடலாம். 2 மலைகளுக்கு இடையிலே காலி பண்ணிடலாம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நாயகமே அவங்க சொந்தக்காரவங்க அந்த 70 பேரையும் கொன்றணும், சொந்தக்காரன் தான் கொல்லணும். இப்படி எல்லாம் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உமர் ரலியல்லாஹுடைய சொந்தத்துல இருந்து ஒரு ஆள் கூட வரலைய பத்ர் போர்க்களத்துக்கு. ஒரே ஒருத்தர் சச்சா மகன் வந்தார், அவரையும் தேடி பிடிச்சு முடிச்சுட்டாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தேடி தேடி கொள்ளலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே எல்லாம் நம்ம ஊர்க்காரவங்க, வேண்டாம் நாயகமே, மன்னித்து விடலாம் நாயகமே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பாக சொன்னார்கள், ஒவ்வொருவரிடத்திலும் 4000 திர்ஹத்தை பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்யலாம். யாரிடத்திலே பொருளாதாரம் இல்லையோ அவர்கள் கல்வியை கொடுக்கட்டும். இங்குதான் இந்த சமூகம் பார்க்கணும். இந்த குஃபார்களுக்கு என்ன மார்க்க கல்வியா தெரியும்? கல்வியை கொடுக்கட்டும் என்றால் எந்த கல்வி? வியாபாரம் சம்பந்தமானது, அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட கல்வி ஞானம் யாரிடத்தில் இருந்தாலும் பெற வேண்டும் என்பதை உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அழகாக கொடுத்தார்கள். வரலாறு பேசுகிறார். இதுல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போருக்கு வரும்போதே எல்லா பொருளையும் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பெருமானாரை பத்தி தெரியுமா இல்லையா? எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க மனைவி பேரு உம்முல் ஃபதுல். உம்முல் ஃபதுல் இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கோ என்று ஒளித்து வைத்து விட்டு வருகிறார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பிணையத்தொகை 4000 திர்ஹம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல என்றெல்லாம் எதுவுமே இல்லைன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் மனைவி உம்முல் ஃபதுலிடத்திலே கொடுத்து எந்த இடத்திலே நீ ஒளித்து வைத்தாய் என்று நான் சொல்லட்டுமா? சிஜா, நான் சொல்லட்டுமா? அல்லாஹு அக்பர். அப்பொழுதே அவர்களின் உள்ளத்தில் ஈமான் மலர்ந்ததே. வரலாறு பேசுகிறது. அப்துல் உஸ்ஸா ஒண்ணுமே கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க இந்த அப்துல் உஸ்ஸாவை நம்ம தான் பார்க்கணும். ஆனா அந்த அப்துல் உஸ்ஸா வெளியே வருகிறார். பெருமானாரோட விட்டாங்களா? விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்க? நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், எனக்கு 4 பொம்பளை புள்ள இருக்குன்னு போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்ற கைதிகளோடு நபி நடந்த நிகழ்வு, கைதிகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வரியில 4 பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்கு, போயிட்டு வா. அல்லாஹு அக்பர். அவர்களிடத்திலே நடந்து கொண்ட விதிகள், முறைகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய வெற்றியை கொடுத்தான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பெருமானார் கேட்டாங்களாம், மலக்குகளிலேயே சிறந்தவர்கள் யாருன்னு. பத்ர்களத்திலே எந்த மலக்குகள் இறங்கினார்களோ அவர்கள் தான் மலக்குகளிலேயே சிறந்தவர்கள். நாயகத்திற்கு சுப செய்தி சொன்னார்கள். நாயகமே உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப செய்தி சொல்லி அனுப்பி இருக்கிறான். பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபிகள் இனிமேல் எந்த பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும். இந்த சுப செய்தி பத்ரீன்களுக்கு சொந்தமானது என்ற பெரிய வெற்றியை உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 17 ரமலான் 17 கொடுக்கிறார்கள். இதை வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது
பத்ர் தருகிற பாடங்கள் இப்ரத்துல் பத்ர் 40 என்று எழுதுகிறார்கள். இப்ரத்துல் பத்ர், பத்ர் தருகிற பாடம், இந்த உம்மத்தி எடுக்க வேண்டிய விஷயம் 40 இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் எவ்வழியை காட்டினார்களோ அவ்வழியில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوام